ராமநாதபுரத்தில் உள்ள அரசு ஆதரவற்ற குழந்தைகள் இல்ல 2வது மாடியில் இருந்து குதித்து தப்பிக்க முயன்ற 10 வயது சிறுமியால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கி கேட்கலாம். சோனைமுத்தன், வணக்கம். என்ன நடந்தது? அந்த சிறுமி தற்பொழுது எங்கு இருக்கிறார்? எதற்காக அவர் அங்கிருந்து தப்பிக்க முயன்றார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரத்தை அடுத்த டி பிளாக் பகுதியில அரசு ஆதரவற்ற குழந்தைகள் விடுதியின் 2வது மாடியிலிருந்து சிறுமி ஒருவர் தப்பித்து, அதாவது மாடியில் இருந்து குதித்து தப்பிச் செல்ல முயன்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த பகுதியில் இருந்தவர்கள் தற்போது அந்த குழந்தையை காப்பாற்றியுள்ள சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது ராமநாதபுரம் டி பிளாக் பகுதியில் தமிழக அரசுக்கு சொந்தமான அன்னை சத்யா நினைவு அரசு குழந்தைகள் இல்லம் செயல்பட்டு வருகிறது. இந்த இல்லத்தில் ஆதரவற்ற பெண் குழந்தைகள் ஏராளமான தங்கியிருந்து பள்ளிகளுக்கு சென்று பயின்று தங்கி வருகின்றனர். இந்த நிலையில சற்று முன்னர் ஒரு பெண் குழந்தை அந்த கட்டிடத்தின் 2வது மாடியில் இருந்து தப்பிச் செல்வதற்காக அல்லது குதிப்பதற்கு முயன்று கொண்டிருந்ததை பார்த்து அந்த வழியாக சென்றவர்கள் கூச்சலிட்டு தொடர்ந்து அந்த சிறுமியை ஏணியை போட்டு காப்பாற்றி கீழே அழைத்து வந்துள்ளனர். தற்போது அந்த குழந்தையை அந்த மாணவியினுடைய விடுதிக்குள்ளே அழைத்து சென்று விட்டனர். அழுது கொண்டே அந்த குழந்தையும் உள்ளே சென்று விட்டது. அந்த குழந்தையை பற்றி மேலும் விசாரிக்க விடுதி காப்பாளர்கள் நமக்கு அனுமதி என்பதை மறுத்துவிட்டனர். எப்படி இருந்த போதிலும் அந்த பகுதியில 10 வயது பெண் குழந்தை 2வது மாடியிலிருந்து தப்பிச் செல்வதற்காகவோ அல்லது குதிப்பதற்காகவோ சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இது குறித்து கேணிக்கரை போலீசார் தற்பொழுது அந்த விடுதியில விசாரணையானது துவக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன்.